அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி, மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாட்டோட ஸ்டேட் டைரக்டர். இன்னைக்கு நம்ம இருக்கிறது எதுக்காகனா, மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து 3 ரெப்ரஸன்டேட்டிவ் போகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ரெப்ரஸன்டேட்டிவ் டாக்டர் வர்ஷினி. ஸோ இங்கே நம்ம கூட இருக்காங்க. லாஸ்ட் இயரும் இதே மாதிரி 3 பேர் போனாங்க. பட் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ப்ரெஸ் உங்களுடைய அன்புனால தான் வந்து நிறையவே வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த தடவையுமே இந்த 3 பேருக்குமே உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் பீயிங் அ ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டராக இருந்து அவங்க இந்த இடத்துல பேஜண்ட் மாடலாக மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவில் ஒரு ஃபைனலிஸ்டாக வந்திருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னாலே ஒரு பட்டத்தோடு தான் வாழ்வாங்க எப்போவுமே. ஸோ அந்த ஒரு வேலை மட்டும்தான் அப்படின்னு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. பட் அதை தாண்டி ஒரு பேசன்ட்ரிக்குள்ளே வர்றது அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அதை வந்து முறியடிச்சு லிட்ரலி வந்து அவங்க அவ்வளோ விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து தோற்று தான் இந்த இடத்துல வந்து வின் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களோட டெடிகேஷன் தான் காரணம். ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் தட் ஐ ரெப்ரசென்ட் மிஸ் வர்ஷினி முருகன் ஃப்ரம் திருவண்ணாமலை. ஸோ லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஹர் அபவுட் தி ஜர்னி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் வந்து டாக்டர் வர்ஷினி. நான் ஒரு மருத்துவர், ஒரு ஃபேஷன் மாடல். இன்னைக்கு உங்கள் முன்னாடி மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 ஃபைனலிஸ்டாக இருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு திருவண்ணாமலை தான். ஒரு சின்ன ஊர். பொதுவாக சின்ன ஊரில் இருக்க பெண்களுக்கு வந்து பெரிய கனவுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை முறியடிச்சு இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அதில் ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. அந்த ஜேர்னி தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு திருவண்ணாமலையில இருந்து சென்னைக்கு ஒரு ஆசையோட ஒரு கனவுகளோட வந்தேன். அந்த ஸ்டான்லி மருத்துவமனை இங்க இருக்கக்கூடிய ஓல்டு வாஷர்மேன் பேட் இருக்கக்கூடிய காலேஜில் தான் நான் ஜாயின் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஒரு மருத்துவராக இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு இருக்கும், நீங்கள் வந்து ஒரு மெடிசன் ஃபீல்டில் இருந்துக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு மாடலிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு அப்போசிஷன் இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு பேஷன், உங்களுக்குள்ள ஒரு கனவு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த கனவு நோக்கி ஓடணும். இந்த கனவு நோக்கி ஓடின இந்த பாதை வந்து எனக்கு சுலபமா இல்லை. பல தோல்விகளை பார்த்தேன். பல தோல்விகளை தாண்டி இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிற்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். முக்கியமா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ஆர்கனைசேஷன் அண்ட் கிளாமர் சூப்பர் மாடல் இந்தியா அண்ட் அவர் நேஷனல் டைரக்டர் மிஸ்டர் நிக்கில் ஆனந்த் சார் அண்ட் அவர் பிலவுட் ஸ்டேட் டைரக்டர் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த் மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். இவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த இடம்ன்றது எனக்கு கட்டாயம் கிடைச்சிருக்காது. ஒரு சக மருத்துவரா அவங்க கிட்ட எனக்கு அப்ரோச் பண்ணி எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு மருத்துவரா அவங்களும் பல கஷ்டத்தை தாண்டி தான் இன்னைக்கு ஒரு பியூட்டி குவீனா, ஒரு டாக்டரா இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. ஷி இஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. அது மட்டும் இல்லாம இந்த ஜேர்னில எனக்கு நிறைய அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய பாசிட்டிவா சொல்லி என்னை புஷ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் பீயிங் வித் மீ இன் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் ஆஃப் மை லைஃப். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இங்க வெளில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பல கனவுகள் இருக்கலாம். நிறைய பேர் உங்களால முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு நான் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஜெய்ப்பூர்ல நடக்கக்கூடிய ஃபைனல்ஸ்ல போய் நிக்க போறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எனக்குள்ள இருந்த ஒரு உத்வேகம் தான். ஸோ என்னால பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயம் உங்களால பண்ண முடியும். உங்க கனவுகளை கட்டாயம் என்னைக்குமே வந்து கை விட்டுறாதீங்க. ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த தடவையுமே அதே மாதிரி வந்து 3 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வின்னர் அண்ட் தென் வைல்ட் கார்டில் இவங்களும் இன்னொரு பர்சனும் வந்து பயங்கரமான போட்டிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 250 பேர் இருந்தாங்க அந்த வைல்ட் கார்டில். அது எல்லாரையும் தாண்டி இவங்க வின் பண்ணது அப்படின்றது இட் வாஸ் a பிக் வின் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பேஜன்ட்ரியில கண்டிப்பா வந்து பாடி ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாடி ஃபிட்னஸ் அப்படின்றப்போ ஹெல்தி ஃபிட்னஸ்ன்ற ஆஸ்பெக்ட்ல தான் எடுத்துட்டு போகணும். நிறைய பேர் வந்து 0 ஃபிகர்ல இருந்தாதான் மிஸ் யூனிவர்ஸ்ல வர முடியும், ஸோ அதனால சாப்பிடாம இருக்கேன் அப்படின்றவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா கிடையாது. 0 ஃபிகர்ன்றதை தாண்டி இட் இஸ் அபவுட் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் இன் யுவர் ஓன் பாடி அண்ட் ஹவு ஹெல்தி யூ ஆர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஷீ இஸ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஸ்ட்ரென்தனிங் ஆல்சோ. எஸ், டயட்லிங் ஷீ இஸ் ஃபோக்கஸிங். ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்தது. பிகாஸ் நான் வந்த பேக்ரவுண்டே ரொம்ப வித்தியாசமான ஒரு பேக்ரவுண்டு. ஒரு ஃபேஷன் வேர்ல்டுனா என்னன்னே எனக்கு தெரியாது. அந்த கனவு மட்டும்தான் இருந்தது. எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அவுட்ஃபிட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணி நம்ம கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி உள்ள ஒரு பேஷன் இருந்ததால இன்னைக்கு என்னால் கட்டாயம் அது பண்ண முடிஞ்சது. எஸ், ஷீஸ் த எனக்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட் கொடுத்தது வந்து இவங்களை தவிர வேறு யாருமே கிடையாது.
நான் நிறைய வாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன், மேம் இது கட்டாயம் என்னால் முடியுமா, என்னால் அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியுமான்னு சொன்னப்ப அவங்க எனக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டால் மட்டும்தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு 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 டாக்டராக இருக்கிறதால என்னோட ஸ்கின் பற்றி, என்னோட டயட், என்னோட ஹெல்த் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கேன்னா இட்ஸ் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த் மேம். தேங்க்யூ மேம். கண்டிப்பா. ஸோ பொதுவா வந்து இந்த பேஜன்ட்ரி, இந்த அழகி போட்டிகள் பத்தி நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது. அவங்க அந்த இடத்த பத்தி அவங்களுக்கு தெரியாததால அங்க பெண்கள் அனுப்ப பயப்படுறாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு மருத்துவர்கள், ஒரு ப்ரொஃபஷனல் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள நுழையிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் மறையும், அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வரும். பிகாஸ் ஒரு தமிழ்நாட்டுல இருந்து நீங்க நேஷனல் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணி உங்க இந்தியாவை ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நான் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம நிறைய பெண்கள் அதை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ சமுதாயத்துல பொதுவாகவே பெண்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு வழக்கு முறைகள் தான் ஃபாலோ பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி பெண்கள் எங்களாலையும் சாதிக்க முடியும். நீங்க முன்னாடி வந்து நிக்கிறப்ப அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுன்றது ரொம்பவே அதிகம். தட் இஸ் த பவர் ஆஃப் ட்ரீம்ஸ். நாங்க பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான், ஒரு மாடலிங் அப்படின்றப்ப என்ன இருக்குமோ, அங்க வந்து எப்பேற்பட்ட மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மாடலிங் இண்டஸ்ட்ரியுமே கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியுமே பாத்தீங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள அந்த பேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஹானஸ்டா இருக்கிறதுக்கு உங்களால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது ஈஸியா நீங்க சால்வ் பண்ணி வர முடியும். இப்போதைக்கு என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பேஜெண்ட்டை வின் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரி இந்தியாவை தாய்லாண்டில் நடக்க போது மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன் அதில் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்குது. கட்டாயம் அது அந்த எண்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால், நல்ல ஸ்கிரிப்ட் வந்தால் கட்டாயம் நடிக்க ரொம்ப பேஷனாக படித்தேன். பிகாஸ் எனக்கு 16 வயசு இருக்கிறப்ப என்னுடைய பாட்டி, எனக்கு ரொம்ப அன்புக்குரிய பாட்டி வந்து கேன்சரால் இறந்து போனாங்க. அந்த ஒரு விஷயம் தான் என் லைஃப்ல ஒரு திருப்பு முனையா இருந்தது. அவங்க அந்த டைம்ல எனக்கு தோண விஷயம் என்னன்னா, இந்த நம்ம நல்லா படிச்ச ஒரு ஃபேமிலில இருந்து வந்த நம்மளாலே நம்ம இந்த ஒரு ஏர்லியா டிடெக்ட் பண்ணி கேன்சரை கியூர் பண்ண முடியல. ஸோ அவேர்னஸே இல்லாத பல இடத்துல குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, 10 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்க கேன்சரால் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு சேவை செய்யணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றது தான் அன்னைக்கு என்ன ஒரு மருத்துவராக ஆக்குச்சு. ஸோ இன்னைக்கும் என்னுடைய அட்வொகேசி பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் கேன்சர் அவேர்னஸ் தான். எவ்வளோ சீக்கிரமா அதை நம்ம அந்த கண்டுபிடிச்சு அந்த அறிகுறிகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரமா குழந்தைகளை நம்மளால சேவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னோட அட்வொகேசி. இந்த மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பேஜன் பிளாட்ஃபார்ம் மூலமா நான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்புறேன். நான் மருத்துவராக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க, மொத்தம் 3 பேர் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து ரெப்ரசென்ட் பண்ண போகுது. அதுல ஒருத்தவங்க ஒரு திருநங்கை, ஸோ ரொம்ப ஃபேமஸான திருநங்கை. அவங்க வந்து கண்டிப்பா அவங்க ப்ரெஸ் வந்து ரிலீஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ மீடியா நண்பர்கள் இந்த 3 பேரையுமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அண்ட் நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், தமிழ்நாடுன்றது ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு இடம். ஸோ இங்க இருந்து வந்து பெண்கள் வந்து மேல வர்றதுன்றது ரொம்ப வந்து ரேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி இந்த ரேர் வருது அப்படின்னா, சேஃப்டின்ற ஒரு ஃபேக்டர் உள்ள வருது. ஸோ மாடலிங் துறை அப்படின்னாலே சேஃப்டி இருக்காது பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி வருது. பட் எங்களை மாதிரி பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரனால, ப்ரொஃபஷனல்ஸ் வரனால சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. நிறைய பெண்கள் வரணும் அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியா லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய கனவு. ஸோ எல்லா பெண்கள் வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கலாம் லைஃப்ல. இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன்னா என்னோட பாதை வந்து ரொம்ப சுலபமா இல்லை. பல ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 1 2 இல்லை, பல ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கேன். என்னைக்குமே கை விட்டுறாதீங்க. இன்னைக்கு நமக்கு மேபி அந்த ரிசல்ட் தெரியாம இருக்கலாம், பட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப கட்டாயம் ஒரு நாள் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ட்ரீம்ஸை ஃபாலோ. தேங்க்யூ. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.